நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. அடுத்த தடவையாவது நீங்க 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தா பரிசு எத்தனை பேர் எழுதுவீங்க? சில பேர் காணும். பரிசு ஏற்பட்டுலாம் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் எல்லாரும் படிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் 2 பேர் தான் பரிசு வாங்குறாங்க, சில பேர் படிக்கிறதே இல்லை. அப்படி நோக்கம் அது இல்லை. இருந்தாலும் இந்த வருஷத்துல 2ஆ பிரிச்சிருக்கோம். 40 வயசுக்கு கீழே, 40 வயசுக்கு மேலே. நிறைய பேருக்கு மனப்பாட சக்தி இல்லைன்னு சொன்னாலும் கூட வர வருஷத்துல மறுபடியும் ஒரு 6 மாசத்துலயும் ஒரு பரீட்சை இருக்கும். 40 வயசுக்கு கீழே, 40 வயசுக்கு மேல 2ஆ பிரிச்சிருக்கிறோம். எல்லாரும் பைபிள் படிக்கிறதுக்காக. ஸ்தோத்திரம். சரி, மார்க் 120க்கு 74 காஸ்பல் முதல் பரிசு. கையில நமக்கு மறந்தாலும் யூடியூப்ல அப்படி இருக்கும். நீங்க பாட்டி தாத்தா வாங்கணும், அதை பார்த்துக்கலாம். புரியுதியா? பேப்பர் கையை வச்சாம தட்டுங்க. ஆமா, செகண்ட் பிரைஸ் பெட்ரா பிஸ்டல். அது 120க்கு 60 மார்க். இது பாருங்க, 120க்கு 60 மார்க். ஸ்தோத்திரம். எல்லாருமே பரீட்சை எழுதணும். அடுத்த 3வது ரிங்கல் தோல்வே. 120க்கு 44 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. நல்லா படிக்கணும். ரிங்கல் தோல்வே பிடிக்குதா படம்? கைதட்டு உற்சாகமா? மேரி பள்ளத்தில் வரல. அதாவது இது 40 வயசுக்கு மேல உள்ளவர்கள். அடுத்த 2வது செகண்டுக்கு போட்டிருக்காங்க. அது போடுற சர்டிபிகேட் போடுறோம். மேரி பாண்டியன் சிஸ்டர். ஆமா, மேரி பாண்டியன் சிஸ்டர். அவங்க 2ஆம் பரிசு 55 மார்க் வாங்கியிருக்கிறார். 120க்கு 55. நல்லா கைதட்டு கொடுத்தாங்க. ரிட்டையர் ஆன பிறகு நல்ல மல்லு கட்டி படிச்சா தான் அது வாங்க முடியும். சும்மா வாங்க முடியாது. படிச்சிருந்தா தான் எழுத முடியும். திருப்பி இது பெருசா சோபியா டீச்சர் 120க்கு 53 மார்க். இவங்க 40 வயசுக்கு மேல உள்ள பிரிவு. கையை கட்டுங்க.
வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் படிக்கணும். பைபிள் படிக்கிறது பெரிய மகிமை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தரோம். அடுத்து இது அவங்க பேப்பர் வச்சோம். நியூ இயர்க்கு 25 கொஸ்டின் கேட்டேன். அதில் 4 கொஸ்டின் சரியாக சொல்லி காஸ்பல் கேபியல் ஃபர்ஸ்ட். 4 சரி. முதல் உற்சாகமாக இதாவது 3 மார்க். 3 மார்க் வாங்கி கார்த்திக். 3 மார்க் வாங்கிக்கிற கார்த்திக். 3 மார்க் வாங்கி ஈஸி பைக்கில் கேட்கும்போது. இதாவது சோதரம். ஆனால் கூடுதலாக வாங்க 25க்கு ஒரு 10வது வாங்கணும். எடுத்ததில்ல ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கேட்டாங்க. கஷ்டமாக கேட்டீங்களா? 2.5 மார்க் மேரி சிஸ்டர் பள்ளத்தூர் சார். கொல்லத்தூர் மேரி சிஸ்டருக்கு ஒரு பரிசு, ஒரு 3வது பரிசு. சண்டே கிளாஸ். இது என்ன பள்ளியை பார்த்து சண்டே கிளாஸ் 1 வருஷம் முழுவதும் டீச்சர் கஷ்டப்பட்டு வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தாங்க. பிள்ளைங்க வராது. சண்டே கிளாஸ். ஆமாம், சண்டே கிளாஸ் டீச்சர் 1 வருஷம் வரைக்கும் 9 மணிக்கு வந்து கரெக்டாக பாடம் எடுத்து மையத்துக்கு ஒரு பாடம். அடுத்து எக்ஸாம் வச்சு ஃபர்ஸ்ட் காஸ்பல் சண்டே கிளாஸ் எக்ஸாம். சண்டே கிளாஸில் பரீட்சை எழுதுறது. சண்டே கிளாஸில் பரீட்சை எழுதுறது ஜோயல் சிஸ்டர் தேவி ஜோயலுக்கு 2வது பரிசு. என்னது பள்ளியப்பா? 1 தவளை தான் அவன் படிச்சேன். சீனாவில் தான் சாப்பிட்டு இருக்கேன். தவளை சாப்பிட்ற தவளை தான் சீனாவில் தான் சாப்பிட்றேன். இதே கை இங்கே பிடிங்க, படம் போட முடியுங்க. உற்சாக கையில் ஜோயல் 2வது பரிசு. 3வது பெட்ரா பீஸ். 3வது பெட்ரா பீஸ். ஜான் ரிங்கல் ஸ்டோரி. 3வது பரிசு சிறு அது சும்மா அப்பா அப்படியே பிள்ளை என்னது ஒன்று அவளே வச்சு பேப்பர் வச்சு பிடிச்சி நீச்சு விட்றாப்புல. ஆராதனைக்கு கூப்பிடவே இல்லை. பார்த்து இடிச்சான். இது 3வது பரிசா? எங்கள் நல்ல கைதட்டுக்கும் உற்சாகம். சின்ன கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் கவி சாதனை எக்ஸாம் எழுதுனது. வெரி குட். நல்ல கைதட்டுக்கும் உற்சாகம். கவி சாதனை ஃபர்ஸ்ட். இது என்ன சொல்றது? எக்ஸாம் எழுதுனது சண்டே கிளாஸ். அப்படியா? சரி, நமக்கு சாப்பிட்டு கொடுத்து சரி சரி கைதட்டுங்களா உற்சாகம்? ஜாக்லின் ஜெரிசா 2வது. ஜாக்லின் ஜெரிசா 2வது. நல்ல கைதட்டுக்கும் உற்சாகம். சின்ன பையன்ல சாமுவேல் கைதட்டுக்கும் உற்சாகம். ஒழுங்கா கரெக்டா வந்தவன் படத்துல அபிஷேக். சிறுவர் விடுதியில கரெக்டா வந்தவன் அபிஷேக். ஜாய் ஆண்டனி, ஆடம் ஜெரிகோ 2 பேரும் வரல, இன்னைக்கு வரல. அப்புறம் அவ்வளோதான். 25 வயசு கல்யாணம் பிடிக்கிற வயசு ஆனாலும் கரெக்டாக பாஸ்டர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு 9:30 மணிக்கு வந்துடுவாங்க. 9:15 வந்து முந்தின வாரம் சொன்ன வசனத்தை நான் சொல்லணும், ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க அவன் 25 வயசாக சொல்கிறத கேட்குறது டாஸ்மார்க்கில் தெரியும். 17 வயசுக்கு மேலே டாஸ்மார்க் ஓடிடுவாங்க. இப்போ 25 வயசு பிள்ளைகள்லாம் நம்ம பிள்ளைகள் கரெக்டாக வந்து 9:00 வந்து சண்டே ஸ்கூல் முந்தி உள்ளதை படிச்சுட்டு வந்து சொல்லுங்க அவன் சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், சொல்லி ஜெபம் பண்ணி பிறகுக்காக ஜெபம் பண்ணி சபையை பூரா கூட்டி தொடச்சு சொல்லுங்க அவன். ஆமாம், அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசு, நினைவு பரிசு, உற்சாக பரிசு. அது கார்த்தி சீக்கிரம் வாங்க, உற்சாகம் நல்ல கைதட்டுல உற்சாகம். என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஆன்லைன்ல கொடை போட்டிருந்தேன். அவசரமா நேற்று போய் இதை வாங்கிட்டு இருந்தோம். சரி சொல்றேன், கைதட்டுல உற்சாகம். ஜான் ரிங்கல் தோபே சொல்றேன். கைதட்டுல உற்சாகம். சின்ன கார்த்தின்னு வச்சுக்கோங்க.
உற்சாகத்தோட தேவனுக்கு ஸ்தோத்திரம். அபிஷேக் கொடுத்தாச்சா? சரி, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைக்கு நன்றி ஆண்டவரே.